அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நாணுடைமை, குறள் எண் 1011. கருமத்தால் நாணுதல் நாணு திருநுதல் நல்லவர் நாணு பிற. தீய செயல்களை செய்யும் பொழுது வரவேண்டிய வெட்கம் என்பதே வெட்கம். மாறாக குடும்ப பெண்களுக்கு, அழகிய நெற்றி கொண்ட குடும்ப பெண்களுக்கு வரக்கூடிய வெட்கம் என்பது வேறானது. One has to have shyness while doing bad activities. The shyness shown by the family ladies who have lovely foreheads is different. தீச்செயல்கள் செய்யும்போது தேவை வெட்கம், வேறானது நற்பெண்டிர் வெட்கம். இது என்னுடைய துடிப்பா. நாணம், வெட்கம் இரண்டும் ஒரு தமிழ் சொற்கள் தான், ஒரே பொருள் தரக்கூடிய வேறு வேறு தமிழ் சொற்கள் தான் என்று நாம் எண்ண தோன்றும். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் ஒரு திரைப்படத்தில் திரைப்பாடலில் எழுதியிருப்பார், அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், கண்ணே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம் என்று. அப்படின்னா காதலி காதலனை பார்த்தோ அல்லது காதலன் காதலியை பார்த்தோ அல்லது பொதுவாக காதலி காதலனை பார்த்துன்னு வச்சுக்கலாம், பாடுற ஒரு பாட்டு. வேறு யாரும் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு வெட்கம் பிடுங்கி தின்கின்றது, ஆனால் உன்னை நேரில் காணும் பொழுது எனக்கு நாணம் வருகிறது அப்படின்னு காதலி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு, பொதுமகளிர் அல்லாத பெண்களுக்கு இயல்பாகவே அந்த நாணம் என்பது இருக்கும். அது தனக்கு உரிய மணாளனை காணும் பொழுது, காதலனை காணும் பொழுது, கணவனை காணும் பொழுது பிறக்கும். நாணமோ இன்னும் நாணமோ, இது வாலியினுடைய பாட்டு. அப்போது நாணம் அப்படிங்கிறது காதலனுக்கும் காதலிக்குள்ளே இருக்கணும், குறிப்பாக காதலிக்கு இருக்கணுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதுதான் இரண்டாம் வரியினுடைய பொருளாக வள்ளுவர் சொல்கிறாருங்க. திருநுதல் நல்லவர் நாணு பிற அப்படின்னு அதில் சொல்கிறாருங்க. அது எப்பேற்பட்ட பெண்கள், சாதாரண பெண்கள் இல்லை, அழகிய நெற்றியை கொண்ட திருநுதல், திருநுதலை என்று வருதல்லவா, அந்த மாதிரி திருநுதல், அழகிய நெற்றியை கொண்ட பெண்கள். அதுவும் நல்லவர், நல்லவர் என்றால் குடும்ப பெண்கள், கற்பு நெறியுடன் வாழும் குடும்ப பெண்கள். இவர்களுக்கு வருவது தான் நாணம். இது வேறான நாணம், இது வேறான வெட்கம். ஆனால் நீ கருமத்தால் நாணப்பட வேண்டும். நீ செய்யும் செயல்கள் நல்லதாக இருந்தால் நீ ஏன் வெட்கப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் அதே செயல் தீச்செயலாக, தீமை செயலாக இருந்தால் அதற்காக நீ வெட்கப்பட வேண்டும். இதுதான் நீ நாணம் கொள்ள வேண்டிய தருணம் அப்படின்னு ஐயன் சொல்கிறார். பிறன் பொருள் களவாடுறது, பொய் பேசுறது, புறம் கூறுறது, பெருநல் விழையிறது, திருடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யும் பொழுதும் ஒருவன் அல்லது ஒருத்தி வெட்கப்பட வேண்டும். அந்த வெட்கம்தான் நாணுடைமையில் வரக்கூடிய வெட்கம் அப்படின்னு ஐயன் சொல்கிறார். இன்னொரு அற்புதமான வேறுபாட்டை காட்டக்கூடிய குறள் இல்லைங்களா? கருமத்தால் நாணுதல் நாணும் திருநுதல் நல்லவர் நாணு பிற. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரால் எவ்வளோ சேலம் கள்ளக்குறிச்சி நல்ல நன்றி. டாக்டர் செல்வகுரு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.